ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, புரட்டாசி மாதத்தோட கடகராசிக்காரங்களை பற்றி தாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரியான கிரகநிலைகள், கிரக மாற்றங்கள், பலன்கள் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாகவே கடகராசிக்காரங்க மற்றவங்கள பேசியே அவங்க பக்கம் ரொம்ப ஈஸியாக திருப்பிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு பேச்சு தாங்க எல்லாமே. வாயுள்ள பிள்ளை பொழைச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த கடகராசிக்காரங்க எங்கே போனாலும் பொழைச்சிக்குவாங்க. எந்த நிலைமையில இருந்தாலுமே பொழைச்சிக்குவாங்க. ரொம்ப முன்கோபம் கொண்டவங்க. எதையும் எளிதில் புரிஞ்சிக்காம சட்டுன்னு முடிவெடுத்துடுவாங்க. பேச்சு ஆற்றல் சம்பந்தமான பெரும்பாலான துறையில் இவங்க தாங்க இருக்கிறாங்க. உதாரணமாக வக்கீல், மேடை பேச்சாளர்கள், மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க இது மாதிரியான வேலையில் இருப்பாங்க. இந்த புரட்டாசி மாதம் கடகராசிக்காரங்களோட கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், கேது, அஷ்டம ஸ்தானத்தில் சந்திரன், சனி வகர நிலையில் இருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் ராகி, லாபஸ்தானத்தில் குரு, அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் இப்படி தாங்க இந்த மாதத்தில் அமைஞ்சிருக்கு. இவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நளினமாக பேசி காரியத்தை சாதிக்கிறவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க. இந்த மாதம் எதையும் சாதிக்கும் திறமை அதிகமாகும். நினைத்த காரியத்தை நினைத்தபடியே நடத்தி முடிக்கிற முயற்சியில் இவங்க மேற்கொள்வாங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் இவங்களுக்கு நிறையவே கிடைக்க போகுதுங்க. தேவையில்லாத மனக்கவலையெல்லாம் உண்டாகும். வீண் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கோங்க. கடக ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப நல்லா இருக்குங்க. 11ஆம் இடத்துல குரு பகவான் ரொம்ப வலிமையாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் நல்லதாகவே முடியும். நீங்கள் நினைக்கிற விஷயத்தை நினைச்ச மாதிரியே செஞ்சு முடிப்பீங்க. இதில் உங்களோட குரு பகவான் ஒரு பக்கம் யோகாதிபதி 9ஆம் அதிபதியாக இருந்து 11ஆம் இடத்துல இருக்கும்போது பொருள் வரவுகள் எல்லாம் கொடுக்கும். புகழ், கௌரவம், சந்தோஷம் இது எல்லாமே கிடைக்குங்க. கடந்த ஒரு மாதமாக 2ஆம் இடத்துல உட்காந்து உங்களை கோபப்பட வச்ச சூரியன், ஆவேசமாக பேச வச்ச சூரியன் இப்போ 3ஆவது வீட்டில் உட்காந்துட்டாரு. அதனால் எல்லா வகையிலுமே நல்லது நடக்க போகுதுங்க. முடியாத காரியத்தை செஞ்சு முடிப்பீங்க. சவால்களை ஜெயிச்சும் காட்டுவீங்க. சொல்ல காப்பாற்ற போகிறீங்க. கடகராசிக்காரங்களோட குடும்ப நிலை நல்லா இருக்குங்க. கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகமாகும். புரிதல்களும் உண்டாகும். ஒரு சில நேரத்தில் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குங்க. கணவன் மனைவியிடையே மனஸ்தாபங்களும் வரலாம். விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுனால குடும்பத்தில் மீண்டும் சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும். உறவினர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதமாக ஏற்படலாங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வேலைகள் எல்லாம் இந்த புரட்டாசி மாதத்தில் பார்ப்பீங்க. புதுசாக வீடு, மனை, வாகனம் வாங்குறதுக்கு அனுகூலமாக கைக்கு பணம் கிடைக்குங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் வெற்றி கிடைக்கும். பிள்ளைங்களால் உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் வரலாங்க. நீங்கள் சொல்கிறத காதுலேயே வாங்காத மாதிரி இருப்பாங்க. ஆனாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால மறதி, கோபம் இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த புரட்டாசி மாதத்தில் புதனும் சாதகமாக இருக்குது. பழைய நண்பர்கள் தேடி வருவாங்க. புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. விஐபிகளும் நண்பர்கள் ஆகிற வாய்ப்பும் இருக்குது. உங்களோட சகோதர வகையில் நன்மை, உதவி இது எல்லாமே கிடைக்குங்க. கடகராசிக்காரங்களுக்கு குறிப்பாக ராசிக்கு 2 கூடையவன் 3ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கிறாரு. அந்த சூரியனை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ராசிக்கு 2 கூடையவனை ராசிக்கு 9 கூடையவன் பார்க்கறதுனால தனபலன் அதிகமாக இருக்கு. குடும்ப பலம் அதிகரிக்கும். உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்குங்க. அதனால இதுவரைக்கும் வராத பணத்தை வரவு வைக்கலாம். பொருள் வரவும் அதிகமாக இருக்குங்க. அதனால இந்த புரட்டாசி மாதம் கடகராசிக்காரங்க எதையும் துணிஞ்சு செய்யுங்க, வெற்றி கிடைக்கும். சூரியனை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல அமர்றது அப்படின்னு சொல்றது ரொம்ப நல்ல பலன்களை தரும். சிவகடாட்சமே உங்களுக்கு உண்டு அப்படிங்கிற நன்மைகளை சூரிய பகவான் கொடுப்பாரு. இந்த புரட்டாசி மாதம் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய தனகுடும்ப வாக்காதிபதி அவர் வீட்டுக்கு 2ஆம் இடத்துக்கு போய் 3ஆம் இடமான கன்னியில் அமர்றதுனால இந்த சூரியன் 30 நாட்களும் கன்னி ராசியில தான் இருப்பார். அதனால் அதிர்ஷ்டத்திற்கு எந்த குறையும் இல்லை. பொருள் வரவுக்கும் எந்த குறையும் இருக்காது. தொட்ட தொழில் எல்லாமே துலங்குங்க. பேச்சை தொழிலாக வச்சு செய்கிறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். டாக்டர், வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்க இப்படி எல்லாரும் இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்குவாங்க. வியாபாரம் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாம் விற்பீங்க. புது பார்ட்னர்ஷிப்பும் கிடைக்கும். செவ்வாய் மறைந்து இருக்கிறதுனால சொத்துக்கள் வாங்குறதுலையும் விற்கிறதுலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதுலையாவது அட்வான்ஸ் கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க. அட்வான்ஸ் வாங்கியும் மீதி பணம் கிடைக்காமலும் போகக்கூடும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. கடக ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால சொத்து பத்திரம் மூலமாகவும் இல்லைன்னா எதுக்காவது பணம் கட்டணும் அப்படின்னும் இதை எல்லாத்தையும் மறக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை வரலாம். 8ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்கிறதுனால இது எல்லாமே நடக்கும்.
வேலையில இருந்த தொந்தரவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உத்தியோகத்திலையும் ஒரு நல்ல வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வேலையில் மேல் அதிகாரிங்க கொடுத்த வேலையை செஞ்சு முடிச்சு நல்ல பெயரும் வாங்குவீங்க. இந்த மாதத்தில் வேலையினால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உங்களோட உழைப்புக்கான பலனா இன்க்ரிமெண்ட் இல்லைன்னா பதவி உயர்வு ஏதாவது கிடைக்கலாம். ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு வலது கண்ணில் பிரச்சனை ஏதாவது வர வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் திசை நடக்கிறதுனால ஏதாவது உடலில் பிரச்சனை வரும். ஒரு சிலருக்கு ஷோல்டரில் வலி ஏற்பட வாய்ப்பும் இருக்குது. டாக்டர்கிட்ட காட்டி மருந்து மாத்திரையை வாங்கிக்கோங்க. ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எக்ஸசைஸும் பண்ணலாம். சரியான உணவு முறைகளையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த புரட்டாசி மாதம் கலைத்துறையில் இருக்கிற கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க. வாய்ப்புகள் அதிகமாக குவியும். கடுமையாக உழைச்சி முன்னேறுங்க. நண்பர்களின் உதவியாலும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த மாதம் லாபம் நிறைந்த மாதமாக இருக்கு. இந்த மாதத்துல கடகராசி பெண்கள் நினைத்த காரியத்தை செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ரொம்ப நாளா நீங்க நினைச்ச எல்லாத்தையும் வாங்குவீங்க. ஆடை ஆபரணம் வாங்கி வைப்பீங்க. பணத்தை சேமிக்கிறதுலையும் ஆர்வம் வரும். யாரு கையையும் நம்பி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காம உங்களுக்கு தேவையானதை நீங்களே செஞ்சுப்பீங்க. ஏதாவது பிரச்சனையை பத்தி யோசிச்சுக்கிட்டு மன ரீதியாக கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. மனசை நிதானமா வச்சுக்க தியானம் பண்ணுங்க. மியூசிக் கேட்கறதுனாலையும் மனசு லேசாகும். கடகராசி மாணவர்கள் இந்த மாதம் கவனத்தை சிதற விடாமல் படிக்கிறது மூலியமா வெற்றியை அடைவீங்க. மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்டி எக்ஸாம்லேயும் நல்ல மார்க் வாங்குவீங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு எழுத்து வேலை அதிகமாக இருக்குது. ஏதாவது ஆராய்ச்சி பண்ணுறதுலையும் புதுசு புதுசாக கற்றுக்கிறதுலையும் ஆர்வமாக இருப்பீங்க. வெளிநாட்டுக்கு போய் படிக்க நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக தாங்க இருக்குது. மாணவர்கள் ஏதாவது சாதிக்க இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஃபேவராக தாங்க இருக்குது. இந்த மாதம் திருமணத்தை பற்றிய பேச்சுவார்த்தை நிறையவே இருக்குங்க. ஏன்னா இந்த புரட்டாசி மாதம் தெய்வீக மாதம் அப்படிங்கிறதுனால கல்யாணம் வேற ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்த மாட்டாங்க. ஆனால் அதுக்கான பேச்சுவார்த்தை மற்றும் வேலைகள் எல்லாம் நடத்துவாங்க. குழந்தை பாக்கியமும் இருக்குங்க. ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்னு நினைச்சவங்களுக்கு இப்போ குழந்தை வரம் கிடைக்க போகுதுங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு விரதம் வழிபடுங்க. நல்லது நடக்கும். இந்த மாதம் கடகராசிக்காரங்களான உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க போகுதுங்க. வீடு, மனை, வண்டி, வாகனம் அப்படின்னு எல்லாமே வாங்குற வாய்ப்பு இருக்குங்க. கடன் தொலையில் இருந்து விடுபடுவீங்க. கடனை திருப்பி தர வாய்ப்பும் இருக்குங்க. வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி வைப்பீங்க. இந்த மாதம் செலவுகள் அதிகமானாலும் அந்த நிலைமையை சமாளிக்கிற அளவுக்கு பணமும் உங்களுக்கு கிடைக்கும். பணத்தை சுப செலவுகளாக மாற்றுங்க. பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுங்க. பணத்தை சேமித்து வைக்கிற ஆர்வம் வரும். தொழிலில் முதலீடு செய்யலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட்லேயும் பணத்தை போடலாம். இந்த மாதிரி பணத்தை போட்டு வைக்கிறது மூலம் 1க்கு 2 பெருகி நாளைக்கு நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கு சேஃபாக இருக்கும். இந்த புரட்டாசி மாதத்தில் கடகராசிக்காரங்களோட கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குன்னா 17/9 அன்னைக்கு சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு. 19/9 அன்று புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு. 19/9 அன்னைக்கு சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு. 6/10 அன்று புதன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 14/10 அன்று சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த கடகராசியில் புனர்பூசம், பூசம், ஆகில்யம் நட்சத்திரங்கள் அடங்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேணாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முடிவெடுக்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க. மனதில் குழப்ப நிலை நீடிக்கும். மறைந்திருக்கும் எதிரிகளால் தொல்லை ஏற்பட்டாலும் அவர்களால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. பூசம் நட்சத்திரக்காரங்க இந்த மாதம் கடுமையாக உழைத்தால் மட்டுமே வெற்றிகளை குவிக்க முடியும். கணவன் மனைவி உறவுக்கிடையே விரிசல்கள் ஏதாவது ஏற்படலாம். பண பற்றாக்குறையால் குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் போகும். இதனால் குடும்பத்தாரின் வெறுப்புக்கு ஆளாகுவீங்க. உங்களோட உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனை வரும். மருத்துவ செலவுகள் அதிகமாகிற வாய்ப்பும் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க இந்த மாதம் உறவுகள் பகையாகும். எதிரிகள் உங்களை திட்டம் போட்டு பழி வாங்குவாங்க. அலுவலக வேலையில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளால் தொல்லை இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற குறையை கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. தேவையில்லாமல் வேலையில் இடமாற்றம் செய்வாங்க. உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட உதவியும் கிடைக்காம போகும். அதனால் இந்த மாதம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. இந்த மாதத்தோட சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் 17 மற்றும் அக்டோபர் 14, 15. இந்த மாதத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்ய மாரியம்மனை திங்கட்கிழமையில் தீபம் ஏற்றி வழிபடுங்க. வர கஷ்டங்கள் தீரும். மன நிம்மதியும் உண்டாகும். அப்படி இல்லைன்னா துர்கை அம்மனுக்கு ஞாயிற்றுக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் வரும் ராகு காலத்தில் பூஜை செய்யுங்க. நல்லதே நடக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோ பதிவு தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவை அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.